அவர் நிறைய கிரியேட்டிவ் இன்புட், ஸ்கிரிப்ட் டாக்டரிங், நிறைய நாட் ஃபார் மீ பட் ஃபார் விகர்ணன் ஆஸ் த டைரக்டர். விகர்ணனுக்கு ஒரு பெரிய மென்டர்ஷிப் கொடுத்திருக்காரு. விகர்ணன் வந்து யாரும் அசிஸ்ட் பண்ணாத ஒரு பையன். ஸோ அவருக்கு இந்த படத்துல நிறைய ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஹி இஸ் ஒர்க்கிங் வித் த கைடன்ஸ் அண்ட் லீடர்ஷிப் ஆஃப் அ டைரக்டர். அண்ட் யார் அந்த டைரக்டர்? ஸோ ஐ திங்க் விகர்ணனுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. அவ்வளவுதான் மேடம். இந்த ஹீரோயின்ல ரொம்ப தேவயானி, ரோஜா மேடம், ரியாஸ் அண்ணன் கூட வச்சுக்கலாம். சொந்த படம் எடுத்து நிறைய ட்ரபிள் இது பண்ணாங்க. உங்களுக்கு நிறைய சினிமாவில் வெல்விஷர் இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்களா? இதை பண்ணுங்க, இது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணுங்க, படம் பண்ணுங்கன்னு அப்படி எவ்வளோ பேர் பண்ணாங்க? அது மாதிரி உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குல்ல, அவங்களாம் ஏன் இதில் கெஸ்ட் ரோல் பண்ணல? எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லைங்க இண்டஸ்ட்ரியில். அண்ட் ஆமாம், எல்லாரும் சொன்னாங்க, ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் ஆண்டி, அவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறேன், பேங்க்ல வைக்க வேண்டியது எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணு யாரெல்லாம் கேட்டாங்க. பட் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. இட்ஸ் நாட் லைக் எப்படி சொல்றது, செட்டப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக எந்த ப்ரொடியூசர் போனாலும் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, பயங்கரமா காட்டுவாங்க. ஏன்னா படத்துல நிறைய பொட்டென்ஷியல் இருக்கு, கமர்ஷியல் கதை, நல்ல கதை. கடைசியில் எதுவும் ஒன்று. அப்புறம் ஒரு வருஷம் மேல ஆயிடுச்சு. எனக்கே நானே காசை போடுறேன்னு யோசிச்சேன். அவ்வளவுதான் மேடம். அதாவது ஒண்டர் மூமெண்ட் கேரக்டர் எடுத்தா தமிழ்நாட்டின் ஒண்டர் மூமெண்டா உங்க பிக்சர் தான் வருது. இப்போ நீங்க அந்த மாதிரி படங்கள் ஏதாவது பண்ண ஐடியா இருக்கா? யாராவது எழுதுனா நான் கண்டிப்பா பண்றேங்க. முதல்ல யாராவது எழுதணும், அப்புறம் அதுக்கு என்ன கன்சிடர் பண்ணணும், அப்புறம் அதுக்கு ப்ரொடியூசர் ஒத்துக்கணும். ஓகேங்களா? எல்லாமே நடந்தா நான் ஏன் இல்லைன்னு சொல்லுவேன். ட்ரெய்லர்ல நிறைய இடங்கள்ல விஜய் சாரோட ரெஃபரன்சஸ் இருந்தது. கவின் சார் அண்ட் விஜய் சார் எடுத்த போட்டோஸ் மட்டும் இல்லாம அவரோட ஆரம்ப கால படத்துல இருந்து கடைசி படம் வரை நிறைய இடங்கள்ல பார்த்தோம் ட்ரெய்லர்ல. அஸ் அ ப்ரொடியூசரா உங்ககிட்ட நீங்க அதை அவுட் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அதை ஓகே சொல்லியிருப்பீங்கல்ல. ஸோ நீங்க அதை பாத்தீங்களா? உள்ள விஜய் சாரோட நிறைய ரெஃபரன்சஸ் இருந்தது. நான் எதுக்கும் ஓகே, அது நான் அந்த லெவல் ஆஃப் ப்ரொடியூசர். அதனாலதான் ஒரு மென்டர் வெற்றிமாறன் வச்சிருக்கோம். ஸோ இந்த கிரியேட்டிவ் இஷ்யூஸ்ல தான் மோஸ்ட்லி கவின், விகர்ணன் அண்ட் சார். ப்ரொடியூசர் வேலை சொக்கு சாரும் நானும் பார்த்துருக்கோம். நான் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், ஃப்ரீயா நடிச்சிருக்கேன். அதோட என் வேலை முடிஞ்சது. மேம், ஆண்ட்ரியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய கேரக்டர் சூசிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஏன் உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் இன்னும் இண்டிவிஜுவலா நீங்க ஒரு லீட் ரோல் எடுத்து பண்ற படங்கள் அதிகமா அதுல கவனம் செலுத்தலையோன்னு தோணுது? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? புரியல, அந்த என்ன சொல்லுவாங்க. ஒரு நயன்தாரா மாதிரியான ஒரு இண்டிவிஜுவலா ஹீரோ, ஒரு ஹீரோவா நீங்க நடிக்கிறதுக்கான படங்கள் அதிகமா அதுல கவனம் செலுத்தலையோ? பண்ணாங்க, அது ரிலீஸ் ஆகல. பிசாசுக்கு பண்ண, பிசாசு 2 ரிலீஸ் ஆகல. மனுஷி ரிலீஸ் ஆகல. அனமணி படத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஓடிடி வந்துருச்சு. பிசாசு 2 வெளியாகலங்கிறது வருத்தம் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா பெரிய வருத்தம். என் கெரியர்ல பெரிய வருத்தம் அதுதான். அந்த ப்ரொடியூசர் கிட்ட தான் நீங்க போய் ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகாத இதுக்குதான் நான் ஒரு விதத்துல ஐ பிகம் அ ப்ரொடியூசர். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சரி, நீங்களே ஹீரோயின், நீங்களே ப்ரொடியூசருங்கும் போது ஒரு பில்டப்பான சீன் வைக்கலாம், ஒரு பெரிய ஒரு ஃபாரின்லாம் இது பண்ணலாம், உங்களை சுத்தி கதை இருக்க மாதிரி வைக்கலாம். ஏன் ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் மாதிரி? இது காரணம் என்ன? காரணம் ஏன்னா ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் மாதிரி யோசிக்கிறோம், அவ்வளவுதான். ப்ரொடியூசர் ஒரு ஆக்டர் மாதிரி யோசிச்சா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த படம் எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி ஒரு பட்ஜெட். அண்ட் ஐ ஃபெல் த ஸ்டோரி ஹேஸ் குட் கமர்ஷியல் பொட்டென்ஷியல். நான் மட்டும் இல்லை, கதை கேட்ட எல்லாரும் அதுதான் ஃபீல் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் வை. கண்டினியூஸா படம் ப்ரொடியூஸ் பண்ற ஐடியா தான் இருக்கா? இது வெளில வரட்டுங்க, போட்டு காசு திருப்பி கையில வரட்டுங்க, அப்புறம் இந்த கேள்வி நீங்க கேட்கலாம். அப்போ மேபி ஒரு பதில் இருக்கும். பட் என்னை தாண்டி ஐ ரியலி ஹோப் தட் தேர் வில் பி மோர் ஃபீமேல் ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா ஈவன் அன்டாகனிஸ்ட் ரோலா இருக்கலாம், ஆனா அவ்வளோ அழகா இருக்கு அந்த ரோல். ஒருவேளை நான் ப்ரொடியூசரா இல்லைன்னா அந்த ரோல் எவ்வளோ கம்மி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ மாத்திருப்பாங்க. அதுல எனக்கு ஒரு இதுவும் இருந்திருக்காது, உரிமையும் அது இல்ல அப்படி பண்ணக்கூடாது, பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்க முடியல என்னால. ஆஸ் அ ப்ரொடியூசர் யூ ஹாவ் தட் பவர். அண்ட் அந்த கண்டென்ட் கியூரேஷன்ல
இட்ஸ் யூனோ ப்ரொடியூசரோட, ஏன்னா அவங்க தான் காசு போடுறாங்க, கதை எழுதலாம், கடைசியா காசு போடுறவங்க தான் அது யூனோ தே see it through. So I really hope that there are more female producers and அது மூலமா ஸ்டோரி டெல்லிங்கே கொஞ்சம் கொஞ்சமா should change. கௌதம் மேனன், ராம், வெற்றிமாறன், செல்வராகவன் இவங்களோட ஜீனியஸ் படம் டைரக்டர் படம் நடிச்சிருக்கீங்க. விகரணன் போன்ற நியூகமர் படங்களையும் நடிச்சிருக்கீங்க. இவங்க படங்களையும் இந்த அவங்க கூட நடிக்கும்போது சரி, இவங்க நடிக்கும்போது சரி, இந்த ஆக்டிங்ல ஏதாவது ஸ்கேல்ல டிஃப்ரெண்ட் எது கொண்டு வந்திருக்கீங்களா, இல்லை ஒரே மாதிரி ஆக்டிங் ஸ்கேல்ல டிஃப்ரெண்ட் ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கீங்களா, இல்லை ஒரே மாதிரி ஆக்டிங் தான் கொடுத்துருக்கீங்க? என்ன வித்தியாசம்னா அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸோட வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், எங்களுக்கு இதுதான் வேணும். ஸோ அவங்களுக்கு தேவையான மாதிரி நாங்க நடிக்கணும். யூ கேன் அஃப்கோர்ஸ் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாம், ஐடியாஸ் கொடுக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி அது அவங்க விஷன் நாங்கள் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணும், அதுதான் நம்மளோட வேலை. புது டைரக்டர்ஸோட வேலை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, அந்த கான்ஃபிடென்ஸும் இல்லை. தென் your confidence and skill as an actor comes through. ஸோ அந்த டைம்ல நீங்க எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை அவங்க எடுத்துப்பாங்க. That is the difference. இந்த கௌதம் மேனன், வெற்றிமாறன், ராம், கோபி நாயனார் இவங்கெல்லாம் ஒரு சீனுக்கு எவ்வளவு டேக் எடுப்பாங்க, என்னென்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களை பர்டிகுலரா அதிகமா டேக் எடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணது எந்த டைரக்டர்? 26 டேக்ஸ். எதனால எனக்கே ஞாபகம் இல்லை. ஃபோக்கஸ் போயிருக்கோம், ஜிம்மி ஷாட்ல 100 விஷயம் நடந்திருக்கலாம். ஒரு சில டேக்ஸ்ல நானே தப்பு பண்ணிருப்பேன், ஒரு சில டேக்ஸ்ல பேக்ரவுண்ட்ல யாராவது, ஏன்னா அவங்க ரொம்ப பர்டிகுலரா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க, ஷார்ட்ல இருக்கு எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஷாட்ல ஒவ்வொரு தப்பு நடந்துட்டு 26 சாதாரண ஷாட்டு, எதுவும் மாஸ் ஷாட்லாம் கிடையாது, எதுவும் நடுந்து போற ஏதோ ஒரு ரொம்ப மொக்க ஷாட். 26 டேக்ஸ் போயிருச்சு, அது மட்டும் ஞாபகம். இப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க நடிச்ச படம் ஒண்ணு இருக்குல்ல மேம், அது அந்த டைம்ல ரிலீஸ் ஆன டைம்ல பெருசா பேசல அப்படின்ற ஒரு இது இருக்கும். இப்ப நான் 1001 எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் ஆண்ட்ரியா நடிச்சது இல்ல, செல்வராகவன் டைரக்ட் பண்ணதில்ல. அப்படி இந்த மாதிரியான படங்கள் அப்போ நம்ம அவுட்புட் போடுறோம்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கிறோம் எடுக்கிறோம்ன்றப்ப அதுக்கு அப்போ அந்த ரெகக்னிஷன் அப்ப கிடைக்காம லேட்டா கிடைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு வருத்தம், சந்தோஷமா இருக்கும் இல்ல? நம்ம அப்ப எதிர்பார்த்திருப்போம்ல மேம். நீங்க தான் சொல்லிட்டீங்களே 1002 நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி? நீங்க ரீவாசன் கிட்டயும் கார்த்திகிட்ட தானே போய் கேட்கணும், அவங்க தானே மெயின். நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட் தானே, என்கிட்ட கேட்டா எப்படி? ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நீங்க எதிர்பார்த்திருப்பீங்கல்ல அவுட்புட்டுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் இப்படி வரும்னு சொல்லிட்டு, அந்த ரெஸ்பான்ஸ் அப்ப கிடைக்காம லேட்டரா கிடைச்சது. அதான் நான் சொல்லிட்டு கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஃபீலும் பண்ண மாட்டாங்க. ஸோ சரி. By the way, I have a huge respect for so-called character artists. அது தப்பு. சப்போர்ட்டிங் ஆக்டர் தான் கரெக்டான பெயர், ஓகேங்களா? சப்போர்ட்டிங் ஆக்டர். அண்ட் அதுல நீங்க ஹாலிவுட் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா, நிறைய மலையாளத்திலையும் பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி லீட் ஆக்டர்ஸ் மற்ற படத்துல இன்னொரு படத்துல சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன பார்க்கணும்? ரோலை பார்க்கணும், அதுதான் முக்கியம். அந்த சப்போர்ட்டிங் ரோலுக்கு அவங்க அவார்ட்ஸும் வாங்குவாங்க, நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஆனா தமிழ் சினிமால மட்டும் நீங்க இப்படி கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க, அது ரொம்ப தப்பு actually, because some of the best actors we have had in Tamil cinema are not lead actors, they are all supporting actors. இல்லைங்களா? பிரகாஷ் ராஜ், ஊர்வஷி மேம், மனோரமா மேம், அவங்கெல்லாம் என்ன லெஜெண்டரி பெர்ஃபார்மர்ஸ். பார்த்து என்ன சொன்னீங்க? நீங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் சொன்னீங்களா? லெஜெண்ட், தேர் ஆல் லெஜெண்ட்ஸ். அவங்க இல்லாம படமே நிக்காது. They are not lead actors, they are supporting actors, but their contribution to the film is so big. So எப்பவுமே கொஞ்சம் அந்த ரெஸ்பெக்டோட பேசு. தமிழ் படங்களை விட மலையாள படங்கள்ல கதாபாத்திரங்கள் நல்லா உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன் இங்க கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்க நானா எழுதுற ஸ்கிரிப்ட் அது டைரக்டர்ஸ் கிட்ட போய் கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாது. ஒரு ஆர்டிஸ்டா உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல, அந்த மாதிரியான
யா டெஃபினெட்லி ஐ விஷ் எனக்கு வந்து மலையாளம் அவ்வளோ லைக் இஃப் ஐ அந்த பாஷை எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா நான் அங்கே போய் செல்லாம் இருப்பேன். பிகாஸ் தே ரைட் வெரி பியூட்டிஃபுல் ரோல்ஸ். அண்ட் அங்க வந்து இந்த இது இல்ல, ஒரு படத்துல சோ மெனி மேல் ஆக்டர்ஸ் அவங்க வந்து இந்த படத்துல லீடா இருப்பாங்க, இந்த படத்துல சப்போர்ட்டிங்கா இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை அவங்க. ஆனா அவங்க படம் பாருங்க 4 crore பட்ஜெட் வந்து 100 கோடி கலெக்ட் பண்ணும். அது எந்த இண்டஸ்ட்ரியில நடக்குது சொல்லுங்க? So that means the content speaks for itself. அவ்வளவுதான். மேடம் தயாரிப்பாளரா உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கு, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. நீங்க நடிச்சதுலேயே பெஸ்ட் படம் ரொம்ப நாங்கள் ஆர்வமா எதிர்பார்க்கப்பட வந்து பிசாசு 2. இந்த மாஸ்க்ல கொஞ்சம் நல்ல பெரிய ஒரு ரிச்சான பிறகு வருமானம் வந்த பிறகு பிசாசு படத்தையும் என்ன பிரச்சனை வாப்பா நானே ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு மிஸ்கின் சாருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பீங்களா? நான் இந்த படத்துல அவ்வளவு காசு பார்த்தேன்னா கண்டிப்பா நான் வாங்கிட்டு நானே ரிலீஸ் பண்ணேன். மேம் நீங்க ரொம்ப சாஃப்டா பண்ண படங்கள் பச்சை கிளி முத்துச்சரமா இருக்கட்டும், தரமணியான படமா இருக்கட்டும், அதை காட்டிலும் உங்களுக்கு வட சென்னை மாஸ்க் இது மாதிரியான படங்கள் பேசுறதுனால ஆக்ஷன் ஹீரோயின் ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்லி அதை நமக்கு சக்சீட் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா மேம்? Actually, I wanted to do action films. அந்த மாதிரியோ ப்ராப்ளம் என்னன்னா பட்ஜெட். ஆக்ஷன் படத்துக்கு கொஞ்சம் காசு தேவை. ஸோ எல்லாரும் வந்து ஃபீமேல் லீட்னா அவ்வளோதான் கொடுப்பாங்க. பட் இப்போ லோக்கா வந்துருச்சு பாருங்க. ஆக்ஷன் மட்டும் இல்லைங்க, கதையும் நல்லா இருக்கணும். அண்ட் ஐ திங்க் எப்படி சொல்றது, இது வந்து நான் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். இப்போ நிறைய யங்கர்ஸ் இருக்காங்க. லைக் ஐ திங்க் லோகா இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். புதுசா ட்ரை பண்ணாங்க, ரிஸ்க் எடுத்தாங்க, அதுதான் முக்கியம். யூனோ ஒரு நல்ல ப்ரொடியூசர் துல்கர் சல்மான், ஹேட்ஸ் ஆஃப். நீங்க கேட்டீங்களே ப்ரொடியூஸ் பண்ணா நீங்களே ஒரு லீடா இருந்து ப்ரொடியூஸ் பண்ண, அவர் அது பண்ணவே இல்லையே. கண்டிப்பா. ஆனா இந்த படத்துல முதல்ல காசு போட்டு ரிஸ்க் எடுத்திருக்காரு இல்லைங்களா. சேஃப் பெட் வந்து அவர் நடிக்கிற படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா அது சேஃப் பெட். கல்யாணி பிரியதர்ஷன் மேல அவ்வளோ யூனோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரிஸ்க் எடுத்தாரு அண்ட் இட்ஸ் பேட் ஆஃப். ஸோ குட் ப்ரொடியூசர்ஸ் ஹாவ் டு திங்க் லைக் தட். உங்க கம்ஃபர்ட் ஜோன் வந்து அஸ் அ சிங்கரா இல்ல உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் வந்து அஸ் அ சிங்கரா இல்ல ப்ரொடியூசரா இல்ல ஆக்டரா, எது உங்களுக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு? ஒரு படம் தான் கோ ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். 20 வருஷமா பாடிட்டு இருக்கிறேன். என்ன கேள்வி இது? கண்டிப்பா பாடுறது தான் ரொம்ப ஈஸி. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பாடுறது. ஆக்டிங் இஸ் ஆல்சோ எப்படி சொல்றது, ரெண்டுமே நிறைய வருஷமா பண்ணி பண்ணி பழகி போயிடுச்சு. பிடிச்ச விஷயம் இது எப்பவுமே பாடுறது தான். ஏன்னா ஸ்டேஜ்ல ஏறி பாடுறோமா சந்தோஷம் அப்பவுமே வருது. நடிப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு ஷாட்டு 2 ஷாட்டு, அப்புறம் ஷெட்யூல் பேக்கப், அப்புறம் திரும்ப வரும், மழை வரும், கேன்சல் ஆயிடும், அப்புறம் டப்பிங் போகணும், அப்புறம் ப்ரமோஷன்ஸ் போகணும், அப்புறம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் படமே வரும். ஸோ பாட்டுல டக்குன்னு வரும், அவ்வளவுதான். இப்ப ஆக்ட்ரஸ் ஆண்ட்ரியா விட சிங்கர் ஆண்ட்ரியா தான் பிடிக்குமா உங்களுக்கு ரொம்ப? அதானே இப்ப சொல்லிட்டு இருந்தேன். சூப்பரான ஒரு ஆல்பம் கொடுத்திருக்காரு நம்ம ஜி. அண்ட் யா தட்ஸ் மை ஃபேவரட் சாங் கேஷ் கேஷ். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆல்பம்ல. நானும் ஒரு பாட்டு பாடி இருக்கேன். ஆனா எனக்கு பிடிச்ச பாட்டு கேஷ் 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 தான். ஆமா அதேதான். ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆல்பம் கொடுத்திருக்காரு ஜிவி. ஐ திங்க் அ வெரி ஃபன் ஆல்பம் அண்ட் ரொம்ப யூத்ஃபுல்லான ஒரு ஆல்பம். ஸோ ஐ ஹோப் தட் the songs connect with the young audience. பட் ஆண் பாவம் பொல்லாதுன்னு ஒரு படம் வந்து பாத்தீங்களா? இப்ப நல்ல பெரிய ஹிட் ஆயிருக்கு. ரியோராஜ். கேள்விப்பட்டிருக்கேன். அதுல ஒரு டைலாக் வருது, அந்த பொண்ணு வந்து தம் அடிக்கும். தம் அடிக்கும் போது ஹஸ்பண்ட் சொல்றாரு, உனக்கு தம்மா சரியா அடிக்க தெரியல, தரமணியில வந்து ஆண்ட்ரியா தம் அடிச்சியா நீ அடிக்கியா அப்படின்னு ஒரு டைலாக் வருது. நீங்க அதை பத்தி என்ன கமெண்ட் சொல்ல வரீங்க? ஒரு ஆணுடைய மனநிலை அப்படி இருக்கு, பெண் தம் அடிக்கலாமா கூடாதான்னு அவருக்கு ஹஸ்பண்ட் வந்து திட்டுறாரு. அதுக்கப்புறம் வேற 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 மாதிரி இருக்கு. அந்த இதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? இதுவும் வந்து அந்த அமரன்ல வர மாதிரி ஒரு டயலாக் தானே, அவ்வளவுதானே இருக்கு. பட் ஐ எம் கிளாட் தட் அட்லீஸ்ட் என்ன சொன்னீங்க, அவர் வந்து அந்த படத்துல தம் அடிக்க ஐயோ. ஆமா தெரியும். அந்த படத்துல அது பண்ணும்போது ராம்சல்தா
நீங்க எப்படி தம் அடிக்கிறீங்கன்னு தப்பா இருக்கு, நான் காட்டுறேன். ஏன்னா அது வந்து தம் அடிக்கிறதுல ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கா, அதுல ஒரு இது அது கரெக்டா அப்படின்னு இருக்கணுமா, இல்லனா இல்லனா நீங்க அடிக்காத மாதிரிதான் தெரியுது ஸ்கிரீன்ல வந்து திட்டினாரு. அவர் பயங்கரமா அடிப்பாரு. இப்போ நிறுத்திட்டாரு. அந்த டைம்ல பயங்கரமா அடிப்பாரு. அவர் தான் வசந்தும் பாவம், நானும் பாவம். பட் ஐ திங்க் அந்த டைம்ல அந்த சீன் ஒரு சில பேர் வந்து ஷாக் ரியாக்ஷனுக்கு எழுதுவாங்க. ஐ திங்க் ராம் சார் எழுதுன காரணம் வேற, அது அந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுதான். நோ இல்ல, எனக்கு அவ்வளோ பேஷன்ஸ் இல்ல. போதும். செல்வராகவன் இவங்க டைரக்ஷன்ல மீண்டும் நடிக்கணும்னா யாருக்கு வந்து பிரெஃபரன்ஸ் கொடுப்பீங்க? எதனால அவங்கள சூஸ் பண்ணீங்க? என்னால எதிர்பார்க்கிற ஆன்சர் வெற்றிமாறன். ஆனா ராம் சார் எனக்கு, பிகாஸ் வெற்றிமாறன் சார் வந்து படமா பயங்கரமா எழுதுவாரு. ராம் சார் வந்து கேரக்டரா பயங்கரமா எழுதுவாரு, எஸ்பெஷலி பெண் கேரக்டர். அவ்வளோ டெப்த் வந்து எல்லா மேல் டைரக்டர்ஸாலையும் கொடுக்க முடியாது. ஸோ என்னோட கெரியர்ல த ரோல்ஸ் தட் ஐ ஹவ் ரியலி என்ஜாய்ட் பெர்ஃபார்மிங் ஆர் தரமணி அண்ட் பிசாசு. நான் டப்பிங் தியேட்டர்ல பட்டு கஷ்டம் எனக்கு தான் தெரியுங்க. அந்த வடச்சினை ஸ்லாங்கோட பேசி பேசி எனக்கு அழகே வந்துருச்சு. என்னால இது முடியாது. ஸோ எனக்கு கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தையா அதை பத்தி கவலையே இல்லை. டப்பிங்ல வந்து ஓகேன்னு பண்ணா எனக்கு போதும். கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க மலையாளம் தெரிஞ்சா அங்க போய் செட்டில் இருப்பேன் அப்படின்னு. பட் தமிழ் இருக்க நிறைய டைரக்ஷன் வந்து அதர் ஹீரோனா இங்க இருக்கிற நிறைய டைரக்ஷன் வந்து வேற லாங்குவேஜ் வந்து எங்க ஹீரோனா கொண்டு வராங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இங்க யாருமே இல்லையா தமிழ் ஆக்டர்ஸ் யாரும் நடிக்கிறதுக்கு ஆள் இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. ட்ரிஷா இருக்காங்க, அவங்க தமிழ் பொண்ணு தானே. நான் இருக்கேன், நான் தமிழ் பொண்ணு தானே. கண்டிப்பா இன்னும் ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, எனக்கு தெரியாதவங்க கூட இருப்பாங்களே. ஒரு லிஸ்ட் இருக்கும் தமிழ் பொண்ணுங்க. ஆனா இது வந்து நிறைய வருஷமா நடந்துட்டு இருக்கிற இது இல்லைங்களா? So if Tamil directors don't want Tamil speaking girls in their films, that's on them, right? It doesn't reflect on the actors, it reflects on the directors. ஏஐ எல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா இருக்குன்னு பாக்குறீங்களா நடிகைகளுக்கு? டெக்னாலஜி இமேஜ் எல்லாம் வந்து மாத்தி போடுறாங்க. அது ஆக்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, பொதுமக்களுக்கே பிரச்சனையா இருக்க போகுது. We have to learn how to live with AI and how do I say, AI should work for us. It should not be the other way around. அவ்வளவுதான். எல்லாரும் அதுதான் சொல்றாங்க. ஆனா நம்ம as always humans are very arrogant. We think we know everything. ஆண்ட்ரியா வந்து ரொம்ப வெளிப்படையான ஒரு பொண்ணா இருக்கிறனாலே நிறைய படங்களுடைய வாய்ப்புகள் ஏதாவது மறுக்கப்படுதா? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கனால வாய்ப்புகள் நிறைய மறுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வாய்ப்புகள் சினிமாவுடைய நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சரியா தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பிடிக்கும்? I'm sure there are many reasons for which people don't call me, not just for being straightforward. ஆனா அந்த காரணம் வந்து அது அவங்களோட காரணங்க, என்னோட காரணங்கள் இல்லை. அவ்வளவுதான். அப்படின்னு ஒண்ணு இருக்கா? எவ்ரிடே இஸ் மென்ஸ் டே. அநியாயம் இதெல்லாம். மென்ஸ் டேன்னு ஒண்ணு இருக்கா நிஜமாவே? ஃபாதர்ஸ் டே கேள்விப்பட்டிருக்கேன். பாவம், நாங்க நிறைய வருஷமா கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அதனால ஒரு நாள் வச்சிருக்காங்க எங்களுக்கு. எனிவே அவ்வளவுதான். ஃப்ரைடே November 21st மாஸ் படம் ரிலீஸ் ஆகுது. அதுல நான் வந்து ஒரு பெரிய இங்கிலீஷ்ல லீப் ஆஃப் ஃபேத் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களை நம்பி கோ ப்ரொடியூசர் ஆயிருக்கேன். ஸோ எல்லாரும் ப்ளீஸ் தியேட்டர்ஸ்ல போய் படத்தை பார்த்து ரசிச்சு இன்டர்நெட்ல நல்லா ரிவ்யூ கொடுத்துட்டு ஜாலியா ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட்.
தேங்க்யூ.